Good morning. Let us learn negative for future perfect tense in today's class, right? So it is the 11th tense, future perfect tense. What are the auxiliary verbs do we use here for active voice? The auxiliaries are will have. Then which form of the main verb should we use here? Third form of the main verb, right? Where will you apply future perfect tense? It is used to express an action that will have completed before a certain time or before some other action happens in future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் அல்லது குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடக்கக்கூடிய செயலை குறிப்பிட. Since we are going to learn negative, then what is the sentence pattern for negative for future perfect tense? It is used to express an action that will have not completed before a certain time or before some other action happens in future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் அல்லது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்து முடிவடையாத செயல்களை குறிப்பிட, right? So let us learn definition now. It is used to express an action that will have not completed before a certain time or before some other action happens, before some other action happens in future, right? So listen carefully. It is used to express an action that will have not completed before a certain time or before some other action happens in future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் அல்லது குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடந்து முடிவடையாத செயல்களை குறிப்பிட, ரைட்? ஸோ வரையறை தமிழில் பார்த்துக்கலாம். வரையறை: எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் அல்லது குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடந்து முடிவடையாத செயல்களை குறிப்பிட அல்லது நடக்காத செயல்களை குறிப்பிட. பாசிட்டிவாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடந்து முடிஞ்சிடும் எதிர்காலத்தில். இது நெகட்டிவ்ங்கிறதுனால அந்த நேரத்துக்குள்ளார அந்த செயல் முடிவடையாது அப்படின்னு சொல்வதற்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெகட்டிவ் பயன்படுத்துகிறோம், ரைட்? ஸோ லெட் us go for the example. Whenever you make a sentence, you have to follow the sentence pattern. Then what is the sentence pattern for negative for future perfect tense? So what should come at first? Subject has to come at first. Then auxiliary verb. Then main verb. Then not. Then main verb. Then extension. At the end, full stop. Right? So what is the sentence pattern for negative? Subject, auxiliary verb, not, main verb, extension, at the end, full stop. Right? Let us go for the example. நான் இன்று மாலை 5 மணிக்குள் என் வேலைகளை முடித்திட மாட்டேன். யார் முடிச்சிட மாட்டா? நான். ஸோ சப்ஜெக்ட் யார்? ஐ. அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் என்ன பண்ணணும்? will have. ஸோ ஐ will have, ரைட்? அடுத்தது நெகட்டிவ்க்கு என்ன வேர்டு பண்ணணும்? நாட். ஸோ ஐ will have not. நான் என்ன செய்திட மாட்டேன்? முடித்திட மாட்டேன். முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம்ப்ளீட். எத்தனை ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும்? தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பண்ணணும். ஸோ ஐ will have not completed
நான் முடிச்சிட மாட்டேன். எதை முடிச்சிட மாட்டேன்? என் வேலைகளை, எக்ஸ்டென்ஷன். ஸோ ஐ வில் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் மை டாஸ்க்ஸ். ஸோ ஐ வில் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் மை ஒர்க்ஸ், ஐ வில் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் மை டாஸ்க். எதுக்கு முன்னாடியே? பை 5 this evening. இன்று மாலை 5 மணிக்குள் நான் என் வேலைகளை முடித்திட மாட்டேன். ரைட்? அட் தி எண்ட் ஃபுல் ஸ்டாப். ஸோ ஐ வில் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் மை task by 5 this evening. Right? Let us go for the next example. நாங்கள் சென்னையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு வீடு கட்டிட மாட்டோம். இந்த ஆண்டு இறுதிங்கிறது எதிர்காலம். அதுக்கு முன்னாடி ஒரு செயல் முடிவடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ யாரு? நாங்கள். சப்ஜெக்ட் வி. ரைட்? நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் will have. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ வி வில் ஹாவ் நாட். நாங்கள் என்ன செய்திட மாட்டோம்? கட்டிட மாட்டோம். வீடு கட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பில்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ட். பில்டோட தேர்ட் ஃபார்மு பில்ட், BUILT. ஸோ வி வில் ஹாவ் நாட் பில்ட் வாட்? அ ஹோம். எக்ஸ்டென்ஷன். ஹோம்ங்கிறது எக்ஸ்டென்ஷன். எங்கே? இன் சென்னை. சென்னையில். சென்னை இஸ் a bigger place. When you mention a bigger place, you have to use in. So we will have not built a home in Chennai. எதுக்கு முன்னாடியே? இந்த ஆண்டு இறுதிக்குள். By the end of this year. By the end of this year. Right? At the end of full stop. So we will have not built a home in Chennai by the end of this year. Right? Let us go for the next example. நீ அவர்களை இந்த வார வெள்ளிக்கிழமைக்குள் சந்தித்திட முடியாது. நீ இந்த வார இறுதிக்குள், இந்த வார தட் மீன்ஸ் வருகிற வெள்ளிக்கிழமைக்குள் அவர்களை சந்தித்திட முடியாது. யாரு? நீ. ஸோ யூ வந்து என்ன பண்ணும்? ஆக்சிலரி வேர்ப் யூ வில் ஹாவ். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ யூ வில் ஹாவ் நாட். சந்திக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? மீட். மீட்டோட தேர்ட் ஃபார்மு மெட். ஸோ யூ வில் ஹாவ் நாட் மெட். யாரை? அவர்களை. ஸோ யூ வில் ஹாவ் நாட் மெட் தேம். எதுக்கு முன்னாடி சந்திச்சிட முடியாது? பை கம்மிங் ஃப்ரைடே. வருகிற வெள்ளிக்கிழமைக்குள் நீ அவர்களை உன்னால் அவர்களை சந்தித்திட முடியாது. நீ சந்தித்திட மாட்டாய். முடியாதில்லை, நீ சந்தித்திட மாட்டாய். ரைட்? ஸோ யூ வில் ஹாவ் நாட் மெட் தேம் பை கம்மிங் ஃப்ரைடே. Let us go for the next example. அவர்கள் நாளை காலை 5 மணிக்குள் ஊட்டியை சென்றடைந்திட மாட்டார்கள். யாரு? அவர்கள். ஸோ தே. சப்ஜெக்ட் தே. அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் என்ன பண்ணணும்? will have. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ தே வில் ஹாவ் நாட். அவர்கள் என்ன செய்திட மாட்டார்கள்? சென்றடைந்திட மாட்டார்கள். ஸோ தே வில் ஹாவ் நாட் ரீச்ட். தே வில் ஹாவ் நாட் ரீச்ட். சென்றடைகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரீச். ரீச்சோட தேர்ட் ஃபார்மு ரீச்ட். ஸோ தே வில் ஹாவ் நாட் ரீச்ட். எங்கே? எதை? ஊட்டி. ஸோ தே வில் ஹாவ் நாட் ரீச்ட் ஊட்டி. எதுக்கு முன்னாடியே? பை 5 tomorrow morning. Before 5 tomorrow morning. You can use both. By 5 tomorrow morning. Right? At the end of a step. So you will have, they will have not reached Ooty by 5 tomorrow morning. Right? Let us go for the next example. அவன் அந்த பத்தியை அல்லது அந்த பாடத்தை இன்றிரவிற்குள் படித்திட மாட்டான். யாரு? அவன். ஸோ அவன் can இங்கிலீஷில் he. he வந்து என்ன பண்ணும்? ஆக்சிலரி வேர்ப் will. ஸோ he will have not. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? not. நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட், ஆக்சிலரி வேர்ப், தென் not, the word for negative. ஸோ he will have not. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? read. readோட தேர்ட் ஃபார்மு read. ஸோ he will have not read. he will have not read. அவன் படித்திட மாட்டான். எதை? அந்த பாடத்தை. ஸோ he will have not read the lesson. எதுக்கு முன்னாடியே படிச்சிட மாட்டான்?
இன்றிரவிற்குள் படித்திட மாட்டான். by tonight. So before tonight, he will have not read the lesson by tonight or by 10 tonight. By 10 tonight. இன்றிரவு 10 மணிக்கு முன் அவன் அந்த பாடத்தை படித்திட மாட்டான். Right? So let us go for the next example. ஆசிரியர் எங்களுக்கு அந்த பாடத்தை அல்லது அந்த நாடகத்தை இந்த வார இறுதிக்குள் கற்பித்திட மாட்டார். யார் கற்பித்திட மாட்டார்? ஆசிரியர். ஸோ பர்டிகுலர் டீச்சர். ஸோ த டீச்சர். ஆக்சுவலி verb என்ன பண்ணுவோம்? will have. ஸோ த டீச்சர் will have not. த டீச்சர் will have not. என்ன செய்திட மாட்டார்? கற்பித்திட மாட்டார். கற்பிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டீச். டீச்சரோட தேர்ட் ஃபார்மு டாட். T-A-U-G. Right. So the teacher will have not taught. யாருக்கு? எங்களுக்கு. The teacher will have not taught us the play. நாடகத்துக்கு என்ன இங்கிலீஷில்? play or drama. Right. So the teacher will have not taught us the play. எதுக்கு முன்னாடியே? by the end of this week. by the end of this week. இந்த வார இறுதிக்குள் ஆசிரியர் எங்களுக்கு அந்த நாடகத்தை கற்பித்திட மாட்டார். So the teacher will have not taught us the play by the end of this week. Right? Let us go for the next example. அவர் 30ஆம் தேதிக்குள் அவர் பதவியை ராஜினாமா செய்திட மாட்டார். ரைட்? ஸோ யார்? பெண்பால் ஷீ அல்லது ஹீ. ஸோ ஷீ என்ன செய்ய? ஆக்சிலரி verb என்ன பண்ணும்? well. ஸோ ஷீ will have not. நெகட்டிவ் வேர்டு. என்ன செய்திட மாட்டார்? ராஜினாமா செய்திட மாட்டார். ராஜினாமா செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரிசைன். ஸோ ரிசைனோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ரிசைன்டு. ஷி will have not resigned. எதை? அவளுடைய பதவி, அவரின் பதவியை. ஸோ her post. She will have not resigned her post. எதுக்கு முன்னாடியே? by 30th of this month. by 30th of this month. இந்த மாத 30ஆம் தேதிக்கு முன் அவர் அவரின் பதவியை ராஜினாமா செய்திட மாட்டார். She will have not resigned her post by 30th of this month. Right? Let us go for the next example. மாணவர்கள் மணி ஒலிப்பதற்கு முன் பள்ளியை விட்டு வெளியே வந்துட மாட்டார்கள். மாணவர்கள் மணி ஒலிப்பதற்கு முன் பள்ளியை விட்டு வெளியே வரமாட்டார்கள். வந்து விட மாட்டார்கள். யார்? மாணவர்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி verb என்ன பண்ணும்? will have. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் will have not. நல்லா கவனிக்கணும். will not have போட்டக்கூடாது. will have not. ஸ்டூடெண்ட்ஸ் will have not. என்ன செய்திட மாட்டார்கள்? வந்து விட மாட்டார்கள். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். கம்மோட தேர்ட் ஃபார்ம் என்னதுங்க? கம் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் will have not come out. இதுக்கு முன்னாடியே மணி ஒலிப்பதற்கு முன் 2 செயல்கள் நடைபெறும் பொழுது அடுத்த செயலை எதை குறிப்பிடணும்? பின்னர் நடக்கக்கூடிய செயலை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் குறிப்பிடணும். ஸோ பிஃபோர் த பெல் ரிங்ஸ், பிஃபோர் த பியூன் ரிங்ஸ் த பெல். பிஃபோர் த பியூன் rings the bell. Later action must be told in simple present tense. Never forget. The peon, either he or she, so we have used does. Does plus ring equal to rings. Right? So, students will have not come out of the school before the peon rings the bell. பள்ளியை விட்டு மாணவர்கள் வந்து விட மாட்டார்கள் மணி ஒலிப்பதற்கு முன். உதவியாளர் மணி ஒலிப்பதற்கு முன். Right? So, let us go for the next example. நான் மதியம் 12 மணிக்கு முன் என் தேர்வை எழுதிவிட மாட்டேன். ரைட்? ஸோ யார்? நான். ஐ. ஸோ ஆக்சிலரி verb என்ன பண்ணணும்? will have. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ ஐ will have not. எழுதுறதுக்கு இங்கிலீஷில் ரைட். ரைட்டோட தேர்ட் ஃபார்ம் என்னங்க? ரிட்டர்ன். ஸோ ஐ will have not written my examination. எதை? என்னுடைய தேர்வை. examination.
So I will have not written my examination எதுக்கு முன்னாடியே before 12 this afternoon or by 12 this afternoon, before 12 this afternoon. Right? So இன்று மதியம் 12 மணிக்கு முன் நான் என் தேர்வை எழுதிவிட மாட்டேன். Right? I will have not written my examination by 12 this afternoon. Right? So let us go for the last example. அப்பா இன்றிரவு 9 மணிக்கு முன் வீட்டிற்கு வந்து விட மாட்டார். யார்? அப்பா. ஸோ யுவர் ஃபாதர், உன் தந்தை. அம்மா சொல்கிறாங்க. ஸோ யுவர் ஃபாதர் will have not திரும்பிட மாட்டார். திரும்புறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரிட்டர்ன். or come, you can use both. So your father will have not returned home. Your father will have not returned home. உங்கள் அப்பா திரும்பிட மாட்டார் வீட்டுக்கு. எதுக்கு முன்னாடியே? Before 9 tonight. Before 9 tonight. ஸோ இன்றிரவு 9 மணிக்கு முன் உன் தந்தை வீட்டிற்கு திரும்பிட மாட்டார். Your father will have not returned home by 9 tonight or before 9 tonight. So listen carefully. Where will you apply negative sentence for future perfect tense? It is used to express an action that will have not completed before a certain time or before some other action happens in future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் அல்லது குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடந்து முடிவடையாத செயல்களை குறிப்பிடுவதற்கு நம்ம future perfect tense negative sentence பயன்படுத்துகிறோம். Right? Exercise sentences have been given in the link. Please do exercise. Never forget, practice makes a man perfect. பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். And the answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us meet in the next video. Thank you.